தமிழக வெற்றி கழகத்துடைய 2வது மாநாடு மதுரை பாரப்பத்தியில இன்று காலை நடந்துட்டு இருக்கு. நடிகரும் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவருமான தளபதி விஜய் அவர்கள் இதுல கலந்து கொண்டு பேசவுமே இருக்காரு. மாநாட்டிற்கு தேவையான பணிகளை கட்சியுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள் கடந்த சில நாட்களாகவே கவனிச்சிட்டு இருக்காரு. தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் மாநாடு விழுப்புரம் பகுதியில உள்ள விக்கிரவாண்டிகள்ல நடைபெற்றதே மிக பிரம்மாண்டமாக இருந்தது. அந்த மாநாட்டுல கலந்து கொண்ட ஒரு சிலருக்கு தண்ணீர் இல்ல அப்படின்ற பிரச்சனை இருந்தது. ஆகையால 2வது மாநாட்டுல அதனை சரி செய்யும் விதமாக பல லட்சம் தண்ணீர் பாட்டில்களை இறக்கியிருக்காங்க. ஆகையால பாத்தீங்கன்னா முதல் மாநாட்டுல என்னென்ன சின்ன சின்ன குறைகள் இருந்ததோ அதனை அனைத்தையுமே சரி செஞ்சிருக்காரு நம்ம புஷி ஆனந்த் அவர்கள். ஆனால் தற்போது பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல மாநாட்டை உட்கார சேர் இல்ல, குடிக்க தண்ணி இல்ல, தாவேக்காவுடைய உபசரிப்பு சரியில்லை அப்படின்னு தவறாக ஒரு சில பத்திரிகையாளர்கள் சமூக ஊடகங்கள் இந்த தகவலை தொடர்ந்து பரப்பிட்டும் இருக்காங்க. இதனை தாவேக்கா அதிரடியாக கண்டித்து தற்போது ஒரு போஸ்ட் ஒன்றுமே போட்டிருக்காங்க. இது போன்ற தவறான செய்திகளை யாரும் நம்ப வேண்டாம். மாநாட்டில் வருபவர்களுக்கு அனைத்து வசதிகளையுமே தளபதி விஜய் அவர்கள் செய்து கொடுத்திருக்கார் அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கு. இந்த நிலையில இந்த தவறான செய்திகளை பரப்புவது ஆளும் கட்சியான திமுக தான் அப்படின்றது பலருக்குமே வெளிப்படையாக தெரிஞ்சிருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பின்புறம் இருந்து இது போன்று பல வேலைகளை பண்ணிட்டு இருக்காரா. இந்த தகவல் தற்போது வெளியாகி சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி டாக்கீஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.